அன்பானவர்களே, உங்கள் மனதில் பல்வேறு நிலைகள், பல்வேறு ஸ்டேஜஸ், கட்டங்கள் இருக்கிறது என்பது தெரியுமா? எங்களுக்கு மனம் இருக்குதுன்னு தெரியுங்க. ஆனா அந்த மனம் கூட எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையும் படல, ஆர்வமும் படல. அதுதான் எங்களை வாழ வைக்குது, அதுதான் எங்களை செயல்படுத்துது. ஆனா எது மூல காரணமோ, எது காரணகர்த்தாவோ அதை தெரிஞ்சிக்காத ஏதோ ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லையா? உங்க மனசையே நீங்க தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் உலகத்தை நீங்க எங்க தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க எங்க தெரிஞ்சுக்க போறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் முதலில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவனுடைய மனம் எங்கே இருக்கிறது, மனதினுடைய செயல்பாடுகள் என்ன, மனத்தினுடைய நிலைகள் என்ன என்பதை அவன் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான படிப்பு. இந்த படிப்பை, இந்த கல்வியை நீங்க கத்துக்காத நீங்க எதை படிச்சாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நோ யூஸ். இப்போ மனம் 3 நிலைகளாக இருக்கிறது என்று மனவியல் அறிஞர்கள், மனவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள். அது முதல் மனம், மேல் மனம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதற்கு கீழே நடுமனம், அதற்கும் கீழே ஆழ்மனம். இந்த 3 மனதை கொண்டுதான் மனிதன் வாழ்ந்து வருகிறான். இன்னும் சித்தர்கள் என்ன சொல்றாங்க, 5 விதமான நிலைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது 3 தான்: மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். சித்தர்கள் என்ன சொல்றாங்க, மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். அதற்கு அப்பால போனீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்திற்கு அப்பால போனீங்கன்னா இறை மனம் என்று சொல்கிறார்கள். சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்து மனத்தினுடைய தாண்டி இறை மனத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் தான் அவங்க உலகில் இருக்கிற எல்லா கல்வியையும் கற்று தெளிந்தவர்களாக மாறுகிறார்கள். இறைவனோடு நெருங்கிய தொடர்புகளையே எப்போதும் இருக்கிறார்கள். நம்ம மேல் மனத்தையே தெரிஞ்சுக்கல, அது கீழே இருக்கிற நடுமனத்துக்கும் நம்ம போல, அதற்கு கீழே இருக்கிற ஆழ்மனமும் நமக்கு தெரியல. அப்ப எப்படி நமக்கு பிரபஞ்ச மனம் தெரியும்? அதற்கு அப்பால எப்படி உங்களுக்கு இறை மனம் தெரியும்? அப்போ மேல் மனம் சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற மனம். அதாவது ஒரு குளத்திற்கு மேலே இருக்கின்ற நிலை மேல் மனம். காற்று அடிக்க அந்த குளத்தினுடைய நீரானது அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை போல நம்முடைய மனமும் அலைபாய்ந்து கொண்டிருப்பது, அதுதான் மேல் மனம். இது சாதாரணமா எல்லாருக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அதற்கு கீழே கொஞ்சம், குளத்துக்கு கீழே கொஞ்சம் போனீங்கன்னா இந்த அலைவரிசை ஓரளவு நின்றுவிடும். கீழே ஒரு அமைதி நிலை ஏற்படும், அது நடுமனம். அதற்கு கீழே குளத்துக்கு கீழே போனீங்கன்னா அமைதியான நிலை ஏற்படும், அது ஆழ்மனம். அதுக்கும் கீழே போனோம், அது பிரபஞ்ச மனம், இறை மனம். அப்ப நீங்கள் உங்களுடைய மனம் எங்கு இருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதற்கு சக்தி எங்கிருந்து வருகிறது, அது எப்படி நம்மை வாழ வைக்கிறது, அது எப்படி நம்மை வழி நடத்துகிறது, அதனுடைய நிலைகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. மிருகங்கள், விலங்கினங்கள் போல வாழ்கின்ற வாழ்க்கை. அப்போ மனிதன் என்றால் மனம் இருப்பவன் மனிதன். அந்த மனத்தை யார் முதலில் தெரிந்து கொள்கிறானோ முழுமையாக அவனே மனிதன் ஆவான். இப்போ மனத்திற்கு பல்வேறு நிலைகள் இருக்கிறது. இந்த நிலைகளுடைய செயல்பாடுகள், இது எப்படி செயல்படுகிறது, அது எப்படி நம்மை வாழ வைக்கிறது, இயக்குகிறது, செயல்படுத்துகிறது என்பதையெல்லாம்
பின்னால் நான் தெளிவாக உங்களுக்கு கூற இருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள்.